தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை இருகூர் பகுதியில் வீட்டின் காம்பவுண்டுக்குள் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் பட்டப்பகலில் திருடப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயர் ரக R15 இருசக்கர வாகனத்தை ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்த மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவை இருகூர் பகுதியில் வீட்டின் காம்பவுண்டுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உயர் ரக R15 இருசக்கர வாகனத்தை ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்த மர்ம நபர்கள் நைசாக திருடி சென்ற சம்பவம் மாணவர்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தி உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மருது விக்னேஷ் என்ற மாணவன் நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இறுதி ஆண்டு பயின்று வருகின்றார். இவர் தனது நண்பர்கள் 5 பேருடன் இருகூர் பகுதியில் அறை எடுத்து தங்கி படித்து வருகிறார். கல்லூரி செல்வதற்காக இவர் பயன்படுத்தி வந்த R15 உயர் ரக இருசக்கர வாகனம் கடந்த 6 மாதங்களாக செயின் அருந்து பழுதாகிய நிலையில் வீட்டின் காம்பவுண்டுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நேற்று அதிகாலை 7 மணி அளவில் ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்த வாலிபர் ஒருவரும் அவருடன் மற்றொரு நபரும் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர். அக்கம் பக்கத்தில் நோட்டமிட்ட அவர்கள் காம்பவுண்ட் கேட்டை திறந்து உள்ளே புகுந்தனர். பூட்டப்பட்டிருந்த பைக்கை பூட்டை நொடியில் உடைத்த அவர்கள் பழுதாகி நின்ற அந்த பெரிய வாகனத்தை சத்தமின்றி உருட்டி சென்றனர். மருது விக்னேஷ் அளித்த தகவலின்படி இந்த திருடர்கள் முதல் நாளே அங்கு வந்து நோட்டமிட்டதாகவும் அன்று வீட்டில் ஆட்கள் இருந்ததால் திரும்பிய அவர்கள் மறுநாள் மருது விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் கேரளா மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றது உறுதி செய்து கொண்டு துணிச்சலாக காலை 7 மணிக்கு இந்த திருட்டை அரங்கேற்றி உள்ளனர். சமீப காலமாக கோவை மாநகர் மற்றும் புறநகர பகுதிகளில் மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளை குறிவைத்து செல்போன், லேப்டாப் மற்றும் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் திருடர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவதும் தெரிகிறது. இந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் தற்பொழுது அந்த மாணவர் மருது விக்னேஷ் புகார் அளிக்க சென்றுள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.